ஒரு காலத்தில் எல்தோரியா என்ற மாய நிலத்தில் மாயாஜால உயிரினங்கள் சுதந்திரமாக சுற்றித் திரிந்தன. அங்கு லியோ என்ற புத்திசாலித்தனமான வயதான சிங்கமும் லூனா என்ற அழகான யூனிகார்னும் வாழ்ந்தன. எல்தோரியா அதன் பசுமையான புல்வெளிகள், பிரகாசிக்கும் நீரோடைகள் மற்றும் மறக்கப்பட்ட ஞானத்தின் கதைகளை கிசுகிசுக்கும் பண்டைய காடுகளுக்கு பெயர் பெற்றது. லியோ அவரது தங்க மேனி மற்றும் அம்பர் கண்களுடன் அவரது ஞானம் மற்றும் நேர்மைக்காக அனைத்து உயிரினங்களாலும் போற்றப்பட்டார். லூனா முத்து போன்ற வெள்ளை கோட் மற்றும் ஒரு மின்னும் வெள்ளி கொம்பு அவரது நேர்த்தி மற்றும் இரக்கத்திற்காக பாராட்டப்பட்டது. சிங்கம் மற்றும் யூனிகார்ன் அவற்றின் வேறுபாடுகள் இருந்தபோதிலும் அந்தந்த இனங்களின் விதிமுறைகளை மீறிய ஆழமான பிணைப்பை பகிர்ந்து கொண்டன. ஒரு நாள் எல்தோரியாவின் மீது ஒரு மர்மமான நோய் தோன்றியதால் மந்திரித்த மனிதர்களிடையே ஒரு நிழல் பரவத் தொடங்கியது. ஒரு காலத்தில் துடிப்பான புல்வெளிகள் வாடி மின்னும் நீரோடைகள் இருண்டதாக மாறியது. நிலம் முழுவதும் பீதி பரவியதால் விரக்தி காற்றை நிரப்பியது. லியோ மற்றும் லூனா நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்து பழம்பெரும் ஹீலிங் க்ரோவை கண்டுபிடிப்பதற்கான தேடலை தொடங்க முடிவு செய்தனர். பழங்கால சுருள்கள் மற்றும் புத்திசாலித்தனமான மரங்களின் கிசுகிசுக்களால் வழிநடத்தப்பட்டு சிங்கம் மற்றும் யூனிகார்ன் துரோகமான நிலப்பரப்புகளில் பயணம் செய்து தங்கள் உறுதியை சோதிக்கும் மந்திர சவால்களை எதிர்கொண்டன. அவர்களின் தேடலின் போது உணர்ச்சிகளை கையாளும் ஆற்றல் கொண்ட ஸ்பார்க் என்ற குறும்புக்கார மனிதனை அவர்கள் சந்தித்தனர். ஸ்பார்க் அவர்களின் பணியில் ஆரம்பத்தில் சந்தேகம் கொண்டார். அவர்களின் தன்னலமற்ற தன்மை மற்றும் உறுதியை கண்ட பிறகு அவர்களுடன் சேர முடிவு செய்தார். மூவரும் சோதனைகளை எதிர்கொண்டனர். அது அவர்களின் மந்திர திறன்களை மட்டுமல்ல, அவர்களின் நட்பின் வலிமையையும் சோதித்தது. எல்தோரியாவின் இதயத்தில் ஆழமாகச் சென்றபோது லியோ, லூனா மற்றும் ஸ்பார்க் ஆகியோர் உண்மையான சிகிச்சையானது ஒரு மருந்து அல்லது மந்திரத்தில் இல்லை, மாறாக மந்திர உயிரினங்களின் ஒற்றுமையில் இருப்பதை கண்டுபிடித்தனர். குணப்படுத்துவதற்கான திறவுகோல் அவர்களின் பிணைப்புகளின் கூட்டு வலிமையிலும் அவர்கள் ஒருவருக்கொருவர் காட்டிய இரக்கத்திலும் காணப்பட்டது. ஒரு உச்சக்கட்ட தருணத்தில் தூய்மையான தன்னலமற்ற அன்பினால் மட்டுமே கடக்கக்கூடிய ஒரு மாயாஜால தடையை எதிர்கொண்டு லியோ, லூனா மற்றும் ஸ்பார்க் ஆகியோர் தங்கள் சக்திகளை இணைத்தனர். அவர்களின் ஒற்றுமை தடையை உடைத்து எல்தோரியா முழுவதும் பரவிய குணப்படுத்தும் ஆற்றலின் அலையை கட்டவிழ்த்து நிலத்தை புத்துயிர் அளித்தது மற்றும் அனைத்து நோய்களையும் குணப்படுத்தியது. எல்தோரியாவின் மாய உயிரினங்கள் ஒற்றுமை மற்றும் இரக்கத்தின் சக்தியை கண்டன, தங்கள் வீட்டையும் ஒருவருக்கொருவர் பாதுகாப்பதாக உறுதியளித்தன. லியோ, லூனா மற்றும் ஸ்பார்க் ஹீரோக்களாக திரும்பினர். அவர்களின் பயணம் எல்தோரியாவின் ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பது மட்டுமல்லாமல் பன்முகத்தன்மை மற்றும் நட்பின் மந்திரம் பற்றிய ஆழமான பாடத்தையும் கற்பிக்கிறது. எனவே எல்தோரியா நிலத்தில் சிங்கம் மற்றும் யூனிகார்ன் ஒற்றுமையின் அடையாளங்களாக மாறியது, மேலும் அவர்களின் கதை தலைமுறைகள் வழியாக அனுப்பப்பட்டது. இது துன்பங்களை எதிர்கொள்வதில் ஒத்துழைப்பு மற்றும் கருணையின் அற்புதமான சக்திக்கு சான்றாகும்.